தளபதி இப்படி செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ தளபதி அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தளபதியா இருந்தவர் இப்ப கட்சி தலைவரா மாறி இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி அரசியல் கட்சி தலைவரா மாறினதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே அதை விஷ் பண்ணி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களோட பிறந்த நாளுக்கும் தளபதி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில தமிழ் புத்தாண்டுக்கு தளபதி வாழ்த்து சொல்லல. சோ இது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் புத்தாண்டுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்காததுனால ஹிந்து மதத்தை அவர் எதிர்க்கிறாரு, அதுக்கு இதுதான் சாட்சி அப்படிங்கிற மாதிரி இப்ப விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஆளும் கட்சியா இருக்க திமுக தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் முதலமைச்சரா இருந்தப்ப தை முதல் நாள தான் தமிழ் புத்தாண்ட அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா ஆட்சியில சித்திரை முதல் நாள தமிழ் புத்தாண்டா மாத்திட்டாங்க. சோ அதனால திமுக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை எப்பவுமே தெரிவிக்காது. ஆனா நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. ஆனா இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால சரமாரியா கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாளும் வந்தது. சோ அம்பேத்கரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மறந்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுது. சோ இந்த ஒரு சம்பவத்தால தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. தளபதி ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறதுக்கான ரீசன் நமக்கு தெரியல. சோ இது சம்பந்தமா அவரோட கட்சி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வெளியில வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.